இந்த ஐயனின் மீது நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என்னை தொட்டு விடுவாய். நான் அனுப்பிய மஞ்சளும் குங்குமம் உனக்கானது என்றால் நீ கேட்டது கிடைக்கும் நல்ல நேரமும் வந்துவிட்டது என்று தானே அர்த்தம். மங்களகரமான வேளையிலே உனக்கான வெற்றியின் தருணத்தை உன் வீடு தேடி மகிழ்ச்சியான செய்தியோடு வந்திருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. எத்தனையோ காரியங்கள் தடைப்பட்டு இப்பொழுது என்ன செய்வதென்று அறியாது, என்ன நடப்பதென்று தெரியாது, உன் மனதிற்குள் புரியாத புதிராக அங்கு உன் மனதிற்குள்ளே தீராத கவலையோடு ஒரு பிரச்சனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. நான் என்னதான் நல்லது செய்ய முற்பட்டு கொண்டிருந்தாலும் நடக்க இருக்கும் செயலானது எனக்கு வெற்றியை தராமல் இங்கு தடங்கல்கள் மட்டும்தானே வந்து கொண்டு இருக்கின்றது. ஐயனே முருகனே என்று உன் மனம் கவலைப்பட்டு வாடி வதைந்து ஒரு கட்டத்தில் எனக்கு யாருமே வேண்டாம் என்ற நிலைக்கு இந்த முருகனிடம் முறையிட்டதெல்லாம் போதும் என்று நீ வாடி வதங்கிக் கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, உனக்கான வெற்றியின் நேரத்தையும் காலத்தையும் குறிப்பது இந்த முருகனாக இருக்கும் போது நான் அனுப்பியது நிச்சயம் உனக்கு வேண்டியதாகத்தானே இருக்க போகிறது. அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதிற்குள் எத்துணை கவலைகள் இருந்தாலும் சரி, அத்துணையும் தாண்டி உன் வெற்றியின் நேரத்தையும் காலத்தையும் நான் உனக்கானதாக மாற்றுவதற்கு இந்த முருகன் வந்து இருக்கும் போது உனக்கு கிடைக்க வேண்டியது யாவும் இனி நல்லதாகத்தான் கிடைக்கப் போகிறது. நடப்பதை பார்த்து எல்லாம் பயமோ பதற்றமோ அடைய வேண்டாம். சில சமயத்தில் எதை கேட்டோம் என்று மறந்துகின்ற நிலைக்கு கூட நீ தள்ளி விடுகிறாய். ஏனென்றால் கேட்டது கிடைக்காமல் இருந்தால் விரக்தியில் என்ன செய்வதென்று அறியாது உன் மனதிற்குள் தீராத கவலையை வைத்து கொண்டு இருக்கின்றாய். நானே உன்னை முன்னின்று தைரியமாக வழிநடத்தி கொண்டு இருக்கும் போது உயிரோடு கலந்து மூச்சை போன்ற நானே உனக்கான விஷயத்தில் இங்கு வந்து கொண்டு இருக்கும் போது உன் பிடித்த விஷயத்தை செய்வதற்கு ஏன் தங்க பிள்ளையே இவ்வளவு தயக்கம் காட்டுகிறாய்? நாளை தன்னம்பிக்கை தானாக வளரத்தான் போகிறது. சாதிக்கும் குணம் நாளுக்கு நாள் மலரச் செய்வதற்குத்தானே இந்த ஐயன் முருகன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். எண்ணங்கள் தானே வாழ்க்கையின் வண்ணங்களாக மாறும் என்று சொல்லி கொண்டு இருக்கின்றேன். அதனால தான் அந்த எண்ணத்தை தெளிவாக்கு என்று சொல்லி கொள்ளும் போது நீ ஏன் பிள்ளையே வேண்டாம் என்று தவிர்த்து கொண்டே இருக்கின்றாய்? வாழ்க்கையில் எப்பொழுதும் வெற்றிதான் கிடைக்க வேண்டும் என்று நாம் போராடி ஒரு கட்டத்தில் எதுவுமே இல்லை என்ற நிலைக்கு நம்பிக்கையும் இழந்து அங்கு என்ன செய்வதென்று அறியாது இங்கு தவித்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அத்தனை காரியத்திலும் அத்துணை இடர்பாடுகளிலும் இந்த முருகனின் மீது கொண்ட நம்பிக்கையை இழக்காமல் நீ செயல்பட்டு கொண்டிருந்தால் உனக்கான வெற்றியை நான் தருவதென்று உறுதியேற்றி விட்ட பிறகும் எதற்காகவும் நீ மனம் தளரவே வேண்டாம். தோல்விகளை கண்டு துவண்டு விடாதே. உன் உழைப்பு உனக்கான இடத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ யாருக்காக எதை நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? நடப்பதை பார்த்து எல்லாம் பயமோ அச்சமோ கொள்ளாதே. எத்துணை சோகங்கள் வந்த போதிலும் இந்த முருகனின் நாமத்தை மட்டும் முருகா முருகா என்று சொல்லிவிட்டு பார். உன் மனதில் உள்ள கவலைகள் அத்தனையும் நீங்கி நீ வெற்றியின் பக்கம் அழைத்து வருவதை கண்கூடாக இங்கு பார்க்கத்தான் போகிறாய். தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் மட்டும்தான் வாழ்க்கையில் எதுவுமே சாத்தியமில்லை. ஆனால் என் பிள்ளைகள் அப்படி இல்லை. எல்லோருடைய வாழ்விலும் நல்லது நடக்க வேண்டும் என்று நீயும் அவர்களுக்கு பதிலாக என்னிடம் வேண்டிக் கொண்டுதான் இருக்கின்றாய். அப்படி நல்வுள்ளத்தோடு செயல்படும் என் தங்கமே, உன் வாழ்க்கையின் வெற்றியை நான் தராமல் இருப்பேனா? வாழ்க்கையில் மேடு பள்ளம் நிறைந்ததுதான் வாழ்க்கை. அந்த மேடு பள்ளத்தை நீ எதிர்நீச்சல் போராடி அங்கு போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியதுதான் ஆக வேண்டியதிருக்கின்றது. அதன் பிறகும் சற்றும் யோசித்து எதற்காக தங்கமே உன் மனதிற்குள் இங்கு தீராத கவலையை வைத்து கொண்டே இருக்கின்றாய்? நான் கேட்டவுடனே உனக்கு தந்து விடுவது என்று நினைத்து விட்டால் அது என் கணநேர முடிவுதான். ஆனால் அது கேட்டவுடனே கொடுத்து விட்டால் நீ அது எங்கே எப்பொழுது எப்படி
வைத்து பாதுகாத்து கொள்வாய் என்பதற்காகத்தான் நீ விட்ட கண்ணீரை எல்லாம் நான் பொக்கிஷமாக மாற்றியமைத்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற ஆசையின் கனவையும் நான் உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கும்போது யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்காது. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கான வாழ்க்கையில் உன்னை நான் தெளிவுபடுத்தத்தான் போகிறேன். நீ சிறகடித்து பறக்கச் செய்வதற்குத்தானே இங்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் ஆசீர்வாதத்தால் உன் மனம் இங்கு மிக பெரும் மாற்றத்தை பெறத்தான் போகிறது. வாழ்க்கையில் நீ கண்ட கனவையெல்லாம் நினைவாக்க என் பிள்ளைகள் எப்பொழுதும் நலமானதாக வாழ்வதற்கான வெற்றியை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும்போது எதற்காகவும் மனம் வருந்தாதே. உன் தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த முருகனே நான் முன்னின்று உன் கடமைகளை செய்து கொண்டு இருக்கும்போது அதன் இறுதிக்கட்ட பணிகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. நீ வேண்டிய எல்லா வேண்டுதலையும் பெற்றுக்கொண்டு இந்த முருகனானவன் அமைதி காத்து கொண்டு இருக்கின்றானோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். உன் வேண்டுதலை தாண்டி நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கையும் எவ்வளவு பொறுமையும் வைத்திருக்கின்றாய் என்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றேன். வருகின்ற கனவாக போய்விடுமோ என்று நினைக்க வேண்டாம். உன் கனவு கோட்டையை நிஜ கோட்டையாக மாற்றுவதற்கு இந்த முருகனானவன் நான் களமிறங்கிவிட்டேன். அதன் பிறகும் ஏன் சற்றும் யோசிக்கின்றாய்? உனக்கான வெற்றியை உன் கையிலே கொடுத்து உன்னை நன்மை பயக்கும் தருணத்திற்கு அழைத்துச் செல்வதற்கு இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கும்போது நான் தருகின்ற பொக்கிஷத்தை வேண்டாம் என்று மட்டும் நீ சொல்லிவிடாதே. நீ கேட்டது கிடைக்கும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். எவ்வளவு பெரிய வெற்றியை உனக்கு தருவதற்காக இந்த முருகன் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் நீ பொறுமையாகவே காத்திரு. உனக்கான வெற்றியை நான் உனக்கே நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது நீ கேட்டது கிடைக்கப் போகும் தருணமும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நிலையான மகிழ்ச்சியும் நிரந்தரமான சந்தோஷத்தையும் தருவதற்கு இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. நீ ஒரு விஷயத்தை செய்யும் போது இந்த அப்பனின் மீது பாரத்தை போட்டுதானே செய்து கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகும் எதற்காக பிள்ளையை சற்றும் யோசிக்கின்றாய்? நீ மாறிவிட்டாய் என்றெல்லாம் உன்னை விட்டு போன உறவுகள் உன்னை நினைத்து இங்கு ஏதேதோ சொல்லிக் கொண்டும் செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். ஆனால் அத்தனையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்குத்தான் இந்த முருகன் போராடி கொண்டு இருக்கின்றேன். உன்னை விட்டு போனவர்களை பற்றி உன்மனம் பதற்றமடையாதே. உன்மனம் இங்கு கலக்கமடைந்து கொண்டு இருக்காதே. எல்லா நிலையிலும் என் பிள்ளைகளுக்கான தேவையானதை நான் கொடுப்பதற்கு இருந்து கொண்டு இருக்கும்போது ஏன் மற்றவர்கள் நாம் கையேந்த வேண்டும் என்ற நிலை உனக்குள் வரத்தான் போகிறது. அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கித்தான் இப்பொழுது எனக்கான வெற்றியை நான் தந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நிதர்சனமான உண்மை. என் தங்கமே, நீ போகிற போக்கில் ஏதோ சொல்லிவிட்டாய். அதனால் நான் செய்யும் போது செய்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்வதல்ல வாழ்க்கை. உனக்கு என்ன தேவையோ, உனக்கு யார் வேண்டுமோ, எந்த உறவுக்காக நீ ஏக்கம் கொண்டாயோ அந்த ஏக்கத்தை எல்லாம் தீர்த்து வைத்து உன் மன அமைதியை அத்துணையும் உனக்கு உன் கையிலே கொடுப்பதுதானே உன் வாழ்க்கை. இன்று எத்தனை பேரோ, ஏன் இன்னும் சொல்ல போனால் நம் கேட்டுக்கொண்டு இருக்கும் ஒருவரில் சில பேரோ அங்கு பல ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் இழந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான நிம்மதியினை நீ இழந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த முருகனே உன்னை தேடி வந்து இருக்கும்போது வருகின்ற வெற்றியை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. தடைகளை தாண்டி நீ ஜெயிப்பதற்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்ட போதிலும் உன் தலையெழுத்து என்னாவென்று நீ தெரியத்தான் போகிறாய். நீயோ நம் தலையெழுத்தே இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றதோ, நம் விதியை மாற்றுவதற்கு யாரும் இல்லையே என்று தானே உன் மனம் பரிதவித்து கொண்டிருந்தது. உன் பரிதவிப்புக்கெல்லாம் விடை நேரம் வந்து விட்டது. அதன் பிறகும் எதற்காக அழுகையை மட்டுமே முன்னிறுத்தி சென்று கொண்டிருக்கின்றாய்? முதலில் அந்த அழுகையை விட்டொழித்து விட்டு உனக்கான நல்ல நேரத்தை தொடங்கி வைப்பதற்குத்தான் இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதில் நீ நம்பிக்கை கொள். இவ்வளவு அழகானதாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று வெறும் சிற்ப சிலையில் நின்று கொண்டு நீ அங்கு பரிதவிப்பதை விட உன்னருகில் இருக்கும் என்னை தேடி வந்து உன் முகத்தை மட்டும் மூடிக்கொண்டு
உனக்கு ராஜலங்காரத்தை செய்வதற்காக இங்கு காத்து கொண்டிருக்கும் மக்கள் நீ வருவதைத்தான் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி கலங்கி வரும் என் பிள்ளையே, உனக்கு தேவையானதை உன் உறவானவரை உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்தில் தான் இங்கு நடைபெறப் போகிறது. எதை நோக்கி உன் பயணம் இருந்து கொண்டு இருந்ததோ அந்த பயணத்தில் முழுமையான வெற்றி கிடைக்கப் போகிறது. நடப்பது யாவும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். நீ கிடைக்கின்ற வாழ்க்கை என்னாகுமோ என்று சொல்கின்றாய். இதோ உனக்கான வாழ்க்கையில் நான் உனக்கு வேண்டியவரை நிரந்தரமாக்க வந்திருக்கின்றேன். நீ வெற்றி வாகை சூடும் நேரமும் காலமும் இங்கு வந்து விட்டது. யாம் இருக்க பயமே.